ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஹீரோவோட கதையை தான் பார்க்க போகிறோம். கையில் ஒரு அழகான வேல் வச்சுக்கிட்டு மயில் வாகனத்தில் பறந்து வந்து மக்களை காப்பாற்றுவார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், அவர் தான் நம்ம முருகர். நம்ம முருகப்பெருமான் எப்படி பிறந்தார்னு தெரியுமா? வாங்க இன்றைக்கி அவரோட அவதார கதையை பற்றி பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் சூரபத்மன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான். சிவபெருமானை நோக்கி பயங்கரமாக தவம் செஞ்சு ஒரு வரம் வாங்கினான். அதாவது சிவபெருமானோட சக்தியால் பிறக்கிற ஒரு குழந்தையை தவிர இந்த உலகத்தில் வேறு யாராலையும் என்னை அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கினான். தேவர்கள் முனிவர்கள்னு எல்லாரையும் பிடிச்சு ஜெயிலில் போட்டு சித்திரவதை செஞ்சான். பயந்து போன இந்திரனும் மற்ற தேவர்களும் நேராக கைலாய மலைக்கு ஓடினாங்க. கைலாயத்தில் தியானத்தில் இருந்த சிவபெருமான் கிட்ட தேவர்கள் எல்லாரும், சுவாமி எங்களை இந்த சூரபத்மன் கிட்ட இருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டினாங்க. அவங்க மேலே இறக்கப்பட்ட சிவபெருமான் அரக்கனை அழிக்க முடிவு செஞ்சார். உடனே தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்தார். அந்த நெற்றிக்கண்ணில் இருந்த பயங்கரமான வெளிச்சத்தோடு பிரகாசமான 6 தீப்பொறிகள் வெளிவந்தது. அந்த பொறிகளோட வெப்பத்தை யாராலும் தாங்க முடியலை. அந்த தீப்பொறிகளை தாங்கிக்கிட்டு வாயு தேவனும் அக்னி தேவனும் வேகமாக பறந்து போய் சரவண பொய்கை அப்படின்ற ஒரு அழகான குளத்தில் இருந்த 6 தாமரை மலர்கள் மேலே வச்சாங்க. அந்த 6 தீப்பொறிகளும் 6 ஆண் குழந்தைகளாக மாறினாங்க. அந்த பக்கமாக வந்த 6 கார்த்திகை பெண்கள் அந்த செல்ல குழந்தைகளை பார்த்து ஓடி வந்து ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்து ரொம்ப அன்பாக தாலாட்டு பாடி வளர்க்க ஆரம்பித்தாங்க. குழந்தைகள் வளர்றதை அறிஞ்ச சிவபெருமானும் பார்வதி தேவியும் சரவண பொய்கைக்கு வந்தாங்க. தன் கண் முன்னாடி அழகாக விளையாடிட்டு இருந்த 6 குழந்தைகளையும் பார்த்த உடனே பார்வதி தேவி ஓடி போய் அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றா சேர்த்து கட்டி பிடிச்சி அள்ளி அணைச்சாங்க. அப்போது அங்கே ஒரு பெரிய மேஜிக் நடந்தது. அந்த 6 குழந்தைகளும் ஒன்றா சேர்ந்து 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரே கம்பீரமான குழந்தையாக மாறினாங்க. அவருக்கு நம்ம சிவபெருமான் கார்த்திகேயன் என்கிற பெயரை சூட்டினார். சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு எதற்கு கார்த்திகேயன்ற பெயர் வச்சால் தெரியுமா? கார்த்திகை பெண்களின் இந்த தூய்மையான அன்பை கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களுக்கு உலகிலேயே மிக உயர்ந்த மரியாதையை பரிசாக அளிக்க முடிவு செய்தனர். இனி என் மகன் உங்களது பெயரால் அறியப்படுவான் என்று சிவபெருமான் வரமளித்தார். அதன்படி கார்த்திகை பெண்களின் மகன் என்ற அர்த்தத்தில் முருகருக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் வைத்தார். பிறகு பார்வதி தேவி தன் மகனுக்கு அசுரனை அழிக்க ஒரு சக்தி வாய்ந்த வேல் கொடுத்தாங்க. அந்த வேலை வச்சு தான் முருகன் சூரபத்மனை வதம் செஞ்சு உலகத்துக்கு நன்மையை தந்தார். குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நன்மையும் ஒற்றுமையும் தான் தீமையை அழிக்கும். அதாவது சூரபத்மன் என்கின்ற அசுரன் மற்றவர்களுக்கு தீமை செய்ததால் அவனுக்கு அழிவு வந்தது. ஆனால் சிவபெருமானின் நல்ல எண்ணமும் கார்த்திகை பெண்களின் அன்பும் பார்வதி தேவி அணைத்த போது ஏற்பட்ட ஒற்றுமையும் சேர்ந்துதான் பேராற்றல் மிக்க முருகப்பெருமானை உருவாக்கியது. அதனால் நாம் எப்போதும் நல்லவர்களாகவும் மற்றவர்களுடன் ஒற்றுமையாகவும் இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் வெல்லலாம். சரி குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி: சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து எத்தனை தீப்பொறிகள் வெளிவந்தன? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6. தீமையை அழிச்சு நன்மையை காக்க வந்த நம்ம முருகப்பெருமானோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.